மார்ச் 20வது தேர் திருவிழா ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா தேர் வந்து நம்ம ஆலோசத்திரத்துல இருந்து பொத்திசை பார்க்க திரும்பி நிற்குது. ஸோ தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல தன்னார்வலர்களும் சரி காவல்துறையினரும் சரி சிறப்பான முறையில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. கூடவே வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே வாட்டர் டேங்க் வச்சு தண்ணி வந்து அங்கங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வாலண்டியர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து தண்ணி ஜூஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. சில நிறுவனங்கள் வந்து சாப்பாடு கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில வீட்டிலேருந்து கிளம்பி வந்தால் மட்டும் போதும், இங்கே தேர் திருவிழா பார்க்கணும் நீங்கள் வந்தாலே போதும். மற்றபடி தண்ணி சாப்பாடு எல்லாத்தையுமே இங்கேயே முடிச்சுட்டு சேஃபா நம்ம தேரோட்டத்தை பார்த்துட்டு கிளம்புற மாதிரி எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணியிருக்காங்க. இந்த சிறப்பான ஏற்பாடுகளுக்காகவே அறநிலையத்துறைக்கும் சரி நம்ம தன்னார்வலர்களுக்கும் சரி நம்ம மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். வேலை பார்க்குறோமா? எங்க இருந்து வரீங்க? கிருஷ்ணாபுரம் பாளையத்துலேருந்து கிருஷ்ணாத்தில் செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் வருஷம் வந்துடுவோம். வருஷம் வந்து நாங்கள் காலையில் வந்துடுவோம், இல்லை மத்தியானம் வந்துடுவோம். வந்து வடம் பிடிச்சி முதல்ல வந்தால் வடம் பிடிப்போம். இதெல்லாம் சுற்றி சாமியை கும்பிட்டு நல்ல பாதுகாப்பாக நல்லா இருக்கு. அங்கங்கே சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸு தண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. மக்களோட நாங்களும் சாமி கும்பிட்டு எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம்மா. இந்த வருஷம் நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? வீட்டம்மா கொஞ்சம் இப்போ தேர் இழுத்துட்டு தான் வந்திருக்கீங்களா? ஆமாம் தேர் இழுத்துட்டு அப்படியே வரோம். தேர் இழுத்துட்டு அப்படியே ரவுண்டு சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் எல்லா வருஷமும் தேர் பார்க்க வரவோட கண்டிப்பாக தேர் இழுத்துறது பக்கத்துல இருக்கனால நாங்கள் வருஷம் வந்துடும். பாளையம் இருக்கனால நாங்கள் தேராட்டினால வேலையை ஃபுல்லாக எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்துடுவோம். இதாங்க நம்ம ஊருக்காரங்க. அந்த ஒரு நாள்ல எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேலையை தூக்கி ஓரமா வச்சிருவாள்ல. ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி எல்லா வருஷமும் உங்க சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் வருஷம் நம்ம ஊர்ல வந்து ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு. நல்ல எல்லா மக்களுமே வடப்படுத்திருந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம் அந்த அம்மாலும் அந்த நிலை பெறும். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு உள்ளூர்ல இருந்துட்டு இந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு நமக்கு பெருமை தானே. ஆமா, வெளியூர்ல இருக்கிறவங்க வர முடியல. உள்ளூர்ல இருந்து நம்ம போனாதான் நம்மளுக்கு தட்டில் சாப்பாட்டுக்கு நம்ம இருந்து சாப்பிட்டா நம்ம வயிறு நிறையும். பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மா டிவிக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேர் திருவிழா பற்றி பேசுறதுக்காக நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயும் வந்து ஒரு அழகான ஃபேமிலி கூட இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா? அதுவே குட்டீஸ் தான் பயங்கர ஆர்வமா இருக்காங்க. அதனால அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க பேர் சொல்லுங்க. வந்தனா. எங்க வந்தனா? பேரே வந்தனா. என்ன படிக்கிறீங்க? வந்தனா 9th. தேர் திருவிழா சூப்பரா இருந்தது. எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் கிராண்டா எல்லாருமே இருந்தாங்க. எல்லா வருஷமும் நல்லா. இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் தான் அதிகம், மற்றபடி எல்லாம் ஜாலியா இருக்கும். ஃபேமிலியா ஜாலியா வந்திருக்கும். அதே மாதிரி தான் நான் சொல்லலாம். அவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. எப்படி பேசினாங்க பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட். அப்படியே ஒரு ஆங்கர் பேசுற மாதிரியே பேசுனீங்க. நல்லா அழகா பேசுனீங்க. தேர் பாத்தீங்களா? பக்கத்துல பாத்தீங்களா? இழுத்தீங்களா இல்ல தூரத்துல பார்த்தோம்? பக்கத்துல பார்த்தோம். இழுத்தீங்களா? இல்ல பார்க்க. ஆதிஷ். என்ன பிடிக்கும்? நான் 8th. அதே யோசிச்சுட்டே சொன்னேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயினால என்ன படிச்சு கேட்கும்போது பதட்டம் தான். பயப்படாது. சரியா? சரி, எப்படி இருந்துச்சு தேர் திருவிழால வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்றேன்? நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தேர் திருவிழால? நிறைய பிடிச்சிருக்கு. நிறைய பிடிச்சிருக்கு. அதெல்லாம் உங்க அம்மாட்ட வாங்கி கேட்க. சரியா? என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் முடியும். நீங்க முன்னாடி வாங்க. உங்க பேர்? சரவணன். என்ன படிக்கிறீங்க? 5th முடிச்சு 6th வர. அவன் யோசிச்சா நீ பயங்கரமா குழப்புற. என்ன நினைச்சிருக்கீங்க? எனக்கு புரியல. ஏன் உனக்கு இந்த குழப்பம் படிப்புல? அவன் இன்னும் போன வருஷம் லீவ்ல இருந்து வெளியில வரலான்னு நினைக்கிறான்ல. ஓகே, தேர் பாத்தீங்களா? தேர் இழுக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சா? கேட்டீங்களா? அடுத்த வருஷம் அவங்க எடுத்து கொடுத்த டயலாக் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணிடுவீங்க? முன்னாடி சுபர். நீங்க டவுன். சின்ன வயசுல நீங்க குழந்தையா இருந்தா உங்க அப்பா அம்மா கைப்பிடிச்சு வந்து பாக்குறதுக்கு உங்க குழந்தைங்களை நீங்க கூட்டிட்டு வந்து காமிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன தெரியல, எல்லாம் என்ஜாய் தான். சுஜித்ரா. எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் சூப்பரா இருந்தது. வெயில் தான் அதிகமா இருந்தது. அங்கங்க தண்ணி மோர் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதனால ஒன்றும் தெரியல. தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேரோட்டத்தை பார்க்கறதுக்கு நாமெல்லாம் வந்து சின்ன வயசுல அப்பா அம்மா அவங்களோட தான் வருவோம். ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா வந்து போல்டர் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
அது மாதிரி செம்ம போல்டா இருக்காங்க. நாங்களாம் தனியா வர்றதுக்கே வந்து பயப்படுவோம். அப்பா அம்மா கூட கூட்டிட்டு வந்தா மட்டும் வந்து இப்போ வந்து ஒரு கேங்கா அவங்க எல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க. பேசலாம். உங்க பேர் என் பேர் வர்ஷினி. என்ன படிக்கிறீங்க? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். எனக்கு இந்த ஊர் தான், வீடு கிட்ட தான். வீடு. ஆமா. அப்படியே நம்ம தேர் திருவிழா பத்தி நம்ம ஊரை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். திருநெல்வேலி ஊர்னாலே ரொம்ப சூப்பரான ஊர் தான். எங்க ஊருக்கு யாரு வந்தாலும் நாங்க வந்து வரவேற்போம். என்ன சொல்ல, ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆமா. திருநெல்வேலி பொண்ணுங்க அழகா இருப்பாங்களாம். ஐயோ, நானும் திருநெல்வேலி தான். நீங்க அழகா இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஜானு. என்ன படிக்கிறீங்க? நான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போறேன். நீங்க எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்களே, தேரை இழுத்தீங்களா இல்ல வேடிக்கை மட்டும் பாத்தீங்களா? இழுத்து அங்க விட்டுட்டு திருப்பி சரி போய் சாப்பிட போவோம்னு. அப்படியா? ஆமா, சாமிக்கு ரெஸ்ட் விட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுக்கோம். லஞ்ச் டைம். அப்ப இப்ப உங்ககிட்ட தாராளமா கேட்கலாம், எவ்வளவு நேரத்துல, அதாவது எத்தனை மணிக்கு சுமாரா தேர் வந்து நிலையத்துக்கு சேரும்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்துருச்சு. அதனால காந்திமதி இப்போ ஒரு 3:30க்கு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மணிக்குள்ள உள்ள போயிரும். போன வாட்டி லேட்டா ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி போனோட மாதிரி இல்ல. போனோட மாதிரி இல்ல, ஆனா தேர் சீக்கிரமா வந்துருச்சு. வெயிலும் ஜாஸ்தி, தேரை இழுக்கிற அந்த ஸ்பீடும் ஜாஸ்தி இல்ல? உங்க பேர்? சஜிதா. என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறேன். இதுல நீங்க தான் ஜூனியர். ஆமா. அவளோட சிஸ்டர். சோ தேர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சின்ன குழந்தையில இருந்தே பார்த்திருப்பீங்க. இவங்க எல்லாம் தேர் இழுக்க போனாங்க, நீங்க கூட போனீங்களா? கூட சும்மா இழுத்தீங்களா? சும்மா தான் நீ போய் போறேன். முன்னாடி என்ன படிக்கிறீங்க? நீங்களும் உங்க கூட சேர்ந்து தேர் இழுப்பீங்களா? ஆமா, நான் இப்போ தேர் இழுக்கல, முருகர் தேர் இழுத்தேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அப்படியே ஒருத்தன் அந்த பக்கத்துல அதான் நானும் என்னடா இப்பதான் நான் பேசுறோம் இதே கலர்ல ஒரே காஸ்டியூம் போட்டதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உங்க பேர் ராஜேஸ்வரி. நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் இவ கூட தாங்க சேவியர்ஸ் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அந்த தேர் இழுத்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா பாய்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேங்கா வந்து இழுக்கிறது ஒரு டைப்பு, பெரியவங்க இழுக்கிறது நீங்க கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும். அது ஒரு தனி ஒரு இந்த வைப். வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸோட வரோம். அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வரோம். நாங்க ட்வின்ஸ். நீங்க இதை எதிர்பார்க்கவே இல்லையே, நான் பார்த்தேன். ஓகே, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க, ஒன்னா படிக்கிறோன்னு சொன்னாங்க. ஓகே, ட்வின்ஸ் மாதிரி தான். ஓகே, வாழ்த்துக்கள். என்னைக்கு இதே மாதிரி ஒற்றுமையா இருங்க, இதே மாதிரி எல்லா தேரோட்டத்துக்கும் நீங்களும் கலந்துக்கிட்டு சிறப்பு பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே, நம்ம 520வது தேரோட்டம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நேரமும் வந்து அப்படியே ஆயிட்டே இருக்கிற பட்சத்தில் மதியம் லஞ்ச் அவருக்காக நெல்லையப்பர் கோவில் தேரை வந்து நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. பெரிய தேரை வந்து லாலசத்திரமுக்கு திரும்பினது நிப்பாட்டி வச்சிருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இழுக்க போறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் தேரும் வந்து வாகேடி முக்கிட்ட வந்துட்டு இருக்கு. அம்பாள் தேரையும் இழுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. எனக்கு இதே ஊர் தான், திருநெல்வேலி. என் பேர் முத்துசாமி. என்ன பண்றீங்க? காய்கறி வியாபாரம். தேர் திருவிழாவை பத்தி சொல்லுங்க. இதே ஊர்ல இருக்கீங்க, நம்ம ஊரோட பெருமைகள்லாம் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க? விசேஷமானது திருநெல்வேலி தேரோட்டம் ரொம்ப விசேஷமானது. அனைத்து ஊர்லேருந்து மக்கள்லாம் வராங்க, ரொம்ப விசேஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி நான் நினைச்ச மாதிரியாவே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. என் மகளையும் உள்ளூர்லேயே கட்டி கொடுத்து பேத்தி வந்திருக்கா, அடுத்தாக்கில் பேரை வர போகிறான். அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நெல்லையப்பர் காந்திமதி அருள் எல்லாத்துக்கும் வேணும், எங்களுக்கும் நல்லபடியாக இருக்குது. அடுத்தது பேரன் வர போறான்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு பேரனே வர்றதுக்கு மாடிவி சார்பாக வாழ்த்துக்களையே, ரொம்ப நன்றி. ஓகே மக்களே, நம்ம தேரோட்டம் திருவிழா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனிதர்கள் தான். இந்த ஒரு நாளில் தான் நம்ம ஊரில் வந்து இவ்வளோ கூட்டத்தை, அதுவும் எங்கே பார்த்தாலும் வண்டி வாகனங்களே இருக்காது, எல்லா இடத்துலையும் மக்கள் மட்டுமே தான் நிறைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு 2 வீலரெல்லாம் பார்க்கவே முடியாது. எல்லா இடத்தையும் வந்து ஆச்சுக்கிட்டே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எந்த வண்டியாக இருந்தாலும் சுற்றி தான் போகணும். எல்லா இடத்துலையும் இன்னைக்கு மக்களுக்கு மட்டும் தான் முதலிடம், பக்தர்களுக்கு தான் முதலிடம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காந்திமதி தேரை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதுக்காக வேண்டி நம்ம பக்தர்கள் நிறைய பேர் காந்திமதி தேருக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. வடம் இழுக்கிறதுக்காகவே நிறைய பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே வடம் இழுத்து அந்த தேர் வந்து நகல்றதை பார்க்கறதுக்காக நிறைய பக்தர்கள் சாரசாரையாக போய்கிட்டும் இருக்காங்க. அப்புறம் எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் ஃபெஸ்டிவலை கொண்டாடினோம் அப்படின்னு பெருமையாக ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ்க்காக ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கடைகளும் இங்கே இருக்கிறதுனால வெயிலும் கம்மியாயிடுச்சு, நல்ல காற்று வர ஆரம்பிச்சிருச்சு, கடைகளும் நிறைஞ்சாச்சு. அப்படிங்கிறனால நிறைய குட்டீஸை கூட்டிகிட்டு வந்த குடும்பத்தார்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்டையும் நிறைய நேரத்தில் பேசுகிறதுக்காக காத்திருக்காங்க. வாங்க பேசலாம்.
ஓகே, இப்போ தேர் திருவிழா பார்க்கறதுக்காக 2 நண்பர்கள் வந்திருக்காங்க இந்த இடத்துல. அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லட்சுமண தேவர், எங்க இருந்து வரீங்க? தாளைத்து. சார், அப்ப நீங்க இங்க தான் இருக்கீங்க. கண்டிப்பா நம்ம தேரோட்டத்தை எல்லா வருஷமும் பார்த்திருப்பீங்க இல்லையா? பார்த்திருக்கீங்க. சின்ன வயசுல நீங்க பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற இந்த தேரோட்டத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? மேம், சின்ன வயசுல முன்னால பார்த்தீங்கன்னா மரச்சக்கரம் இருக்கும், பாதியில் நிப்பாட்டிட்டு கூட போயிருக்காங்க. நான் சின்ன பிள்ளைல அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நெல்லை காட்டன் மில்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் சுப்ராஜ் மில்லு, இந்த மாதிரி எல்லா மில்லில் இருந்து ஆளுகள் லேபரை வந்து லீவு போட்டு வர வச்சு திருப்பி வந்து இழுத்துட்டு போன காலமும் இருக்குது. இந்த தேரை பாதியிலே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி விட்டுட்டு போன தேர் இப்போ வந்து ஸ்டீலு அட்வான்ஸ் நவீன தொழில்நுட்பங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸாக ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. இதுலேயுமே போன வருஷம் முந்தின வருஷம் கயிறு கட்டாயிட்டு வடம் கட்டாகி போச்சு. போன வருஷம் அந்த முக்கில் திரும்பிட்டு வரவே மாட்டேன்ட்டு 10 மணிக்கு மேலே 11 மணி ஆச்சு. 11 மணி ஆச்சு நிலையத்துக்கு வந்து சேர்றதுக்கு. இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் குயிக்காக வந்துட்டு இது நல்ல ஆட்சி படம் தான் அர்த்தம். நல்ல ஆட்சியில் கடவுள் சந்தோஷமா இருக்காரு. அதான் சீக்கிரம் வந்து சேருவாருன்னு அர்த்தம். இதை நான் எதிர்பார்க்கல, ஆனா ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு சார். தேங்க்யூ சார். நீங்க என்ன பண்றீங்க? நான் லண்டனில் இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறது. ஆமாம், நான் பார்த்ததே இல்லை. புது அனுபவம், நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. முதல் தடவையா லண்டன்ல இருந்து நீங்க பார்க்க வந்திருக்கீங்களா? எங்களுக்கு கேட்கறது ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க தான் ஸோ இந்த பார்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நகல்றத பார்த்தீங்களா? தேர் நகல்றத? ஆமாம், பார்த்தாச்சு. ஒரு வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ரொம்ப அருமையாக இருக்குது. சாமியும் கும்பிட்டாச்சு, நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு ஃபேமிலி கூட வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். வேல்முருகன். எங்க இருந்து வரீங்க? குளத்தூர். குளத்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு, அதை கொஞ்சம் சொல்லுங்க. இங்கே ஆண்டிநடார் பாத்திரக்கடை அப்படிங்கிறது குளத்தூரில் இருந்து இங்கே வந்து ஒரு 10 கடை வச்சுருக்காங்க. அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், இப்படி குளத்தூர்ல இருந்து வந்து திருநெல்வேலியில் ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சன்ஸ்னா அது ஆண்டிநடார் சன்ஸ். அப்போ அதனால நாங்கள் குளத்தூரில் இருந்து இந்த தேரோட்டத்தை இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இன்னொன்று உரிமையோட அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது, பார்க்க வந்திருக்கோம். இன்னொன்று என்னென்னா அந்த தாமிரபரணி தூய்மைங்கிறது வந்து இங்கே இல்லாமலே இருக்குது. கண்டிப்பாக தாமிரபரணி ஆறு தூய்மைப்படுத்தப்படணும். அது தூய்மையான ஆறாக மாறணும். அந்த கால்வாய்கள் தூய்மைப்படுத்தணும். அதில் இருக்கிற சாக்கடைகள் மாறணும். மக்களுக்கு தூய நல்ல தண்ணீர் கிடைக்கணும். இங்கே உள்ள விவசாயங்கள் பெருகணும். இங்கே உள்ள மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். இதே மாதிரி இங்கே வந்து இந்த ஹாப்பி, இந்த தேரை பார்க்க இந்த ஹாப்பினஸ்ஸு, அவங்களுக்கு கிடைச்ச பக்தி, இப்படி எல்லாமே அவங்களுக்கு இன்னும் பெருகணும். அவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும். இளைஞர்கள் ஒரு குடியில் இருந்து, குடி போதையில் இருந்து, மதுவில் இருந்து அவங்க சந்தோஷமாக மாறணும். அவங்களுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி, விளையாட்டு, ஆரோக்கியமான உணவு, இப்படி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும். அதே நேரத்தில் அவங்க அதை பின்பற்றணும். பற்றி நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை இளைஞர்கள் தேடி எடுத்து அவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். இந்த நெல்லையப்பர் சுவாமி, இந்த சிவன் அவங்க எல்லாருக்கும் அருள் புரியணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. ஓகே, ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்டுறாதீங்க, ஈஸியான கேள்விகளாக கேளுங்க சொல்லி நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஆனால் நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன தெரியலன்னு நினைக்கிறவங்க பேர் சொல்லுங்க. ரஷ்மிகா. என்ன ஒரு பெரிய பேரு தெரியுமா? நேஷனல் கிரஷுடைய பேரு. என்ன படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்க. தேர் திருவிழா வந்து நீங்க முதல் தடவையா பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க? நான் வருஷம் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தேர் பார்க்கும்போது உங்களுக்கு தேர் இழுக்கணும்னு ஆசையா இருக்கா? எஸ். இழுத்தீங்களா? ஏன்? நான் எப்போவுமே லேட்டாக வருவேன், இழுக்கலை. இல்லை, லேட்டாக வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. இன்னும் அம்பாள் தேர் இதோ இங்கே தான் நிற்குது. சுவாமி தேர் வந்து நான் இங்கேருந்து இங்கே வரணும். நீங்கள் இழுக்க முயற்சி பண்ணல? அது நாங்கள் சும்மா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் இழுத்த கிடையாது. ஸோ இனிமேல் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தேர் இழுக்கலாம். சரியா? தேங்க்யூ. என் பேர் ராகினி. என்ன படிக்கிறீங்க? 8th. நீங்கள் எல்லாரும் ஒன்றா தேர் பார்க்க வந்துருக்கீங்கல்ல? உங்கள் பேர் சாந்தி. என் பேர் வினிதா. நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி பக்கம் தோணித்துறை. டோர் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் சொல்லுவீங்க போல இருக்கு. ஓகே, 5-6 வருஷமாக வரேன். இந்த தேர் திருவிழாலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
தேருன்னு சொன்னா அதான் உங்க மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். தடியை போடுங்க வடை. அதனால கூட்டம், இந்த கூட்டத்தை பார்க்கறது ஒரு மகிழ்ச்சி. இந்த ஊர்ல இருந்து இல்லாமல் ஆட்கள் வரும். சாதி மதம் பேதம் இல்லாமல் வந்து ஒன்றா கூடுற இடம் இதான். அதனால பிடிக்கும். இந்த நேரத்துல யாரையாவது எதையாவது மிஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது இந்த இடத்துல இல்லையே அப்படின்னு ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில பின்னாடி கேட்டு சொல்லக்கூடாது, நீங்களா தான் சொல்லணும். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஞானம். எங்க இருந்து வரீங்க? டவுன்ல இருந்து தான் வரீங்க. இப்போ நீங்களும் சின்ன வயசுல இருந்து தேர் பார்த்துருக்கீங்க. தேர்லாம் இழுத்துருக்கீங்களா? தேர் இழுத்து கிடையாது, வந்து பார்ப்போம். எனக்கு அந்த ஒரு டிசைன் தான் புரியவே இல்லை. அதாவது எல்லா ஊர்ல இருந்து வந்து தேரை இழுக்கிறாங்க, இதே ஊர்ல வந்து நம்ம தான் தேரை வேடிக்கை மட்டுமே பார்க்குறோம்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே, கூடிய சீக்கிரமே தேர் இழுக்க முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே மக்களை, இப்போ தேர் திருவிழா பார்க்கறதுக்காக ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு குட்டி பாப்பா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. செல்வஹரிணி. செல்வஹரிணி. என்ன படிக்கிறீங்க? 7th standard. 7th standard. எப்படி போட்டிருக்கு உங்க ஸ்டடீஸ்லாம்? நல்லா போகுது. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை வருஷமா தேர் பார்த்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கு? ஒரு 5 வருஷம். 5 வருஷம். ஓகே, 5 வருஷமா தேர் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் ஏதாவது வித்தியாசம்லாம் பார்த்துருக்கீங்களா? தேர் பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. தேரோட்டத்தில் இதை மிஸ் பண்ணக்கூடாது, அதுக்காகவே வருவாங்களே. நீங்கள் எதுக்காக தேரோட்டத்துக்கு வருவீங்க? தேர் பார்க்க. ஏதாவது வாங்கிலாம் கேட்பீங்களா? என்ன நிறைய தேர் இழுக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஆசைப்பட்டிருக்கீங்க. இழுத்ததுல நம்ம ஊர்ல உள்ள பெருமைகள் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். நான் திருநெல்வேலியோட பெருமைகள், திருநெல்வேலியில முக்கியமா சொல்லக்கூடிய பெருமைகள் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த வாத்தியம் நல்லா இருக்கும். தாமிரபரணி ஆறு நல்லா இருக்கும். நெல்லையப்பர் கோவில் ஏசியாவிலே ஃபர்ஸ்ட் வெயிட் உள்ள தேர். பார்த்தீங்களா, சடனாக தான் கேட்டேன், இருந்தாலும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெரி குட், ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. முத்துலட்சுமி. எங்கே இருந்து வரீங்க? பழையப்பேட்டை. பழையப்பேட்டை. ஏன் அவங்கள்ட்ட கேட்டு தான் சொல்லுவீங்களா எந்த ஊருன்னு? ஓகே ஓகே, அங்கே திரும்பி இல்லைங்க. பழையப்பேட்டையிலேருந்து வரீங்க. நீங்கள் எத்தனை வருஷமா வரீங்க? எல்லா வருஷமுமே வந்துடுவீங்களா? தேர் இழுத்துருக்கீங்களா? இல்லை, இழுத்ததில்லை. செந்தில் கணேஷ். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சில்க் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறேன். நீங்க தேரழுத்த அனுபவம் இருக்கா? இருக்கு. அப்புறம் ஏன் உங்க வீட்ல எல்லாரையும் நீங்க தேரழுக்க விடல? அவங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாட்டும். நீங்க முன்னாடி வாங்க. உங்க பேர்? வித்யா. வித்யா என்ன படிக்கிறீங்க? 9th standard. ஸோ அந்த 2 பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்லயே வந்து பயங்கர ஃபைட் எல்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதையாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்க? இல்லை, இதுவரை இல்லை. நான் இல்லை. இப்போ இனிமேல் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமான்னு சொல்றாங்க பாருங்க. இருக்க தானே செய்யும் சண்டை. சரி, தேர் பார்த்த இந்த அனுபவம் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. எப்போதுமே ஃபுல்ஃபில்லாக இருக்கும் மைண்டு. எப்போதுமே நல்லா தான் இருக்கும். இந்த வருஷமும் இன்னும் வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இந்த பயங்கரமான க்ரௌடுக்கு மத்தியில் ஒரு குட்டி பையன் வந்து நானும் பேசணும் டிவியில் அப்படின்னு வந்தான். அவன் என்ன பேசணும்னு நினைக்கிறான்னு எனக்கு தெரியல, ஆனால் பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. உங்ககிட்ட பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரணவ். என்ன படிக்கிறீங்க பிரணவ்? 3rd படிக்கிறீங்களா? குட்டி பையனா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா சாமிய? ரொம்ப பிடிக்குமா? எதனால சாமியை ரொம்ப பிடிக்கும்? சாமி எவ்வளவு கேட்டா கிடைக்கும். அப்படியா? யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படி? அப்பா. ஏன்னா நல்லா வந்து அழகா வந்து பட்டை போட்டு சிவப்பழம் மாதிரி வந்திருக்காங்க. அவங்களுடைய பிரதர் கூட இங்க இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. சித்தார்த் குமரன். என்ன படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து தேர் பார்க்க வந்தீங்களா? எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த தேரோட்டத்துல? தேர் இழுப்பது. வேற மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா? அதை பார்த்தோம். பாருங்களேன், சூப்பர் அழகா பேசுனீங்க. வேற என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு நம்ம ஊர் பத்தி? வருஷம் தேரோட்டத்துக்கு வருவோம். தேரோட்டத்துக்கு வந்து எப்பவும் சாமி கும்பிட்டுட்டு சாயங்காலம் நேரம் கடையெல்லாம் போயிட்டு வந்துட்டு கிளம்பிடுவோம். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க? சாமி கும்பிட்டுட்டு தேர் இழுக்கிறத பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இனிமேல் அப்போ ஷாப்பிங்லாம் போவீங்களா? ஆமாம். நல்லா என்னெல்லாம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க, சாமிட்டையும் அப்பாட்டையும். சரியா?
ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா படிங்க. ஓகே, இப்போ 520வது தேர் திருவிழா வந்து ரொம்பவே சிறப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம காந்திமதி அம்பாள் தேர் வந்து நிலையத்திலிருந்து அப்படியே கிளம்பி வந்து நம்ம வாகேடி முக்கம் நோக்கி நகர்ந்து வந்துட்டே இருக்கேன். சுவாமியோட தேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாசித்திரமுக்கில் வந்து நிற்குது. பக்தர்கள் எல்லாம் வடம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க. கூட்டமும் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வெயிலெல்லாம் முடிஞ்சு போச்சு, காற்று வந்துச்சு, கிளைமேட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி எல்லா மக்களும் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த தருணத்தை நம்மக்கிட்ட பேசுறதுக்காக ஒரு சார் வெயிட் பண்ணுறாங்க. பேசலாம். வணக்கம், உங்கள் பேசலாம். வணக்கம், மணிபாண்டியன், மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய மாவட்ட செயலர் மணிபாண்டியன். சார், இது போக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சார்? நம்ம தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் மேடம். இப்போ நம்ம தேர் திருவிழா பற்றியும் நம்ம ஊர் பற்றியும் அதோடைய பெருமைகளை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க. தேர் திருவிழா அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய எழுச்சி, பெரிய மகிழ்ச்சி, மக்கள் மத்தியில் நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா உற்சாகமாக வர இருக்காங்க. மக்கள் திருவள்ளி மக்கள் புறமே மொத்தம் ஒரே நாளில் ஒரே இடத்துல சந்திக்கிறதுனால மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆமாம், அது 520வது தேரோட்டத்தில் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்துருக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இது போக வந்து நம்ம ஊர் பெருமைகள் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? தாமரை ஆறு, அடுத்த நம்ம நெல்லைப்பெருமாள் கோயில், இதான் நம்ம பெரிய இது அதிசயம்னு சொல்லலாம். நம்ம ஊர் அதிசயம் அதான். நம்ம ஒரு பெருமைன்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா? ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொரு குட்டி பாப்பா வந்திருக்காங்க. பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சௌமித்ரா. சௌமிதாவா? சௌமித்ரா. வித்தியாசமா இருக்கு. யார் வச்சாங்க இந்த பேரு? அம்மா அப்பா. பேருக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அர்த்தம் என்னன்னா, இது வந்துட்டு இது என்ன குறிப்பிடுன்னா ஒரு போல்ட்னஸ், பிரேவ்னஸ் அதெல்லாம் குறிக்குது. இது வந்துட்டு அவ்வளோதான், அதெல்லாம் குறிக்குது. இது வந்துட்டு அவ்வளோதான். சௌமித்ரா அப்படிங்கிற பேரை நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன், அதனால தான் கேட்டேன். சரியா? ஓகே, நீங்க தேர் பார்த்தீங்களா? பார்த்தீங்க. நீங்க வந்து குழந்தையா இருக்கும்போது தேர் பார்த்துருப்பீங்க. இப்பெல்லாம் தேர் பார்க்கும்போது கூடவே தேர் இழுக்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்குமே, வருதா? ஆமா, இருக்கு. வீட்டில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களா என்ன? இந்த குட்டி தேர் இருக்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வாட்டி தான் முதல் தடவை தேர் எடுக்க போறீங்க இல்லையா? இப்பதான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் தேர். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் திருப்பூர், நான் திருநெல்வேலி இல்லை, எங்க அத்தை வீட்டுக்காண்டி நான் வந்திருக்கேன், அதனால. அப்போ கண்டிப்பா வந்து உங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ உங்க ஊர்ல வந்து, உங்க ஊர்ல இல்லை எந்த ஊர்லயுமே வந்து மேபி இவ்வளோ க்ரௌடான ஒரு தேரோட்டம் ஃபெஸ்டிவல் வந்து நீங்க பார்த்துருக்க முடியாது. இப்போ இதை முதல் தடவையா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த தேர் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, இழுக்கிறவங்களுக்கு. ஆனால் எல்லாருமே ஹெல்ப் பண்ணனா இந்த க்ரௌடில் இழுக்க முடியல, எதுவும் பண்ண முடியல, அதனால நான் வந்துட்டோம். ஐயோ, ஆச்சரியமா இருக்குங்க. இந்த சின்ன வயசுல எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு வந்து தேர் இழுக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையா இருக்கலாம். உண்மையிலே சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்கள்கிட்ட பேசினதுல. நல்ல ரொம்ப பேசல. ராஜலட்சுமி மேம். திருப்பூர்ல நீங்களும் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் தேர் பார்க்க? ஆமாங்க மேம், நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்த்த வகையில் எங்கள் ஊர் தேரோட்டம் எப்படி இருக்கு? ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் காலையிலேருந்து இதுக்காண்டியே நானும் அலைஞ்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். நைட்டெல்லாம் அலைஞ்சு என் வாய்ஸ் த்ரோட்டே மாறிச்சு. ஆனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாருமே ஊர் விட்டு ஊர் வந்து இழுத்து எல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. நான் ரொம்ப போய் தேர் இவ்வளோ தூரத்தில் பக்கத்தில் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். நான் எங்களுக்கும் நானும் இழுப்பாங்க, அவினாஷி தேர் எல்லாமே இழுப்பாங்க. பட் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக இனியும் வருஷம் வருஷம் வாங்க எங்கள் தேர் இழுக்கிறது. சரிங்களா? ஓகே, உங்கள் பொண்ணை சூப்பராக வளர்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தேர் பார்க்கறதுக்காக வரேன். குழந்தை இன்னும் முதல் ட்ரிப்பு தான் கூட்டிகிட்டு வரேன். சாமி பார்க்கணும், தேர் பார்க்கணும்னு சொன்னாங்க, பார்க்க கூப்பிட்டு வந்தேன். என் பேர் பேபி பவுலா. எனக்கு தேவூர் தான், திருநெல்வேலி மாவட்டம், பேட்டை. ஆனால் எங்கள் அப்பன் நெல்லையப்பரையும் காந்திமதியும் சொல்லாருன்னா சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இது பெருமை. அவருடைய பெருமையில் அதிகம் சொல்ல போறாருந்தா கேட்டதெல்லாம் தருவார். சில மாதிரி அவருடைய அனுகிரகத்தினால தான் இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அவர்கிட்ட வேண்டவங்களுக்கு வேண்டது கொடுப்பாரு. அப்படி அது இந்த மாதிரி தேர் பார்க்குற நேரங்களில் வந்து அவர் வெளியில் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணும்போது அவர் கும்பிடுறது ரொம்ப விசேஷம். எல்லாம் இது எல்லாம் இருக்கும். அப்போ நெல்லையப்பர் காந்திமதி எங்கே இருந்தனாலும் இது சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம 2வது பெரிய தேர் திருவாரூருக்கு அடுத்து 3வது பெரிய தேர். அவ்வளோ ஒரு அவருடைய பெருமைகளை சொல்ல. ஆமாம், இந்த மகா மிருத்யுஞ்சய வேள்வி இங்கே நடக்கும். ஜனவரி மாதம் மொத வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எப்போதுமே மகா மிருத்யுஞ்சய வேள்விங்க. இங்கே தான் மார்க்கண்டேயனுக்கு வந்து அவர் அந்த காட்சி கொடுத்து அந்த காலனை தகர்த்து எரிஞ்சவர், காலால் வயசவர். அப்பேற்பட்ட தெய்வம் வந்து எல்லாரும் வந்து
எப்போதும் வந்து வணங்கணும். அதுதான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நமஸ்கார். முன்னாடி வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ராமலட்சுமி, எங்க இருந்து வரீங்க? திருநெல்வேலி அங்கே டவுன். ஸோ உங்களை பார்த்தாலே வந்து இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. பயங்கர சிவபக்தியா இருப்பீங்க போல இருக்கு நீங்க. இங்கே பூசி விட்டாங்க, சரி அதான் நம்மளும் போய் பூசுவோம் சொல்லி பூசுவோம். சரி, தேர் திருவிழா பார்த்துருக்கீங்க, அதனால சரி போய் பூசணும். ஆமாம், சரி அதுவும் அவர் செயல் தான். ஆமாம்ல. எப்படி இருக்கு இந்த வருஷம் நம்ம ஊர்ல தேர்? வருஷம் இல்லாதோட இந்த வருஷம் நல்ல கூட்டம் அதிகமாக இருக்கு, ஹாப்பியாகவும் இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கீங்க இல்லையா? வளர்ந்து வரும்போது நம்ம பார்க்குற இந்த தேரோட்டம் உங்களுக்கு என்னென்ன வித்தியாசத்தெல்லாம் காட்டுது? இந்த வருஷம் நிறைய வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு, அதனால நல்லாவும் இருக்கு. பாத்திமா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? டவுன்ல இருந்து வரோம். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து தேர் பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா? தேர் இழுத்தீங்களா? இழுக்கலை, வருஷம் அந்த மாதிரி இழுக்கலை. இனிமேல் அடுத்த வருஷம் அடுத்த வருஷமும் ரஷ்ஷாக தான் இருக்கும். இல்லை, இந்த வருஷம் சண்டேனால ரொம்ப கூட்டமா இருக்குல்ல, அதனால மற்ற அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளும் நினைக்கிறோம். ஆனா வீக் டேஸ்ல வச்சா கூட தான் பயங்கர கூட்டம் கூட தான் செய்யுது. ஏன்னா நம்ம ஊர் தவிர நிறைய ஊர்ல இருந்து வந்துடுறாங்க, வெளி மாவட்டத்துல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வரும்போது அந்த க்ரௌடு வந்து நிறைய ஏறிட்டே தான் போகுது. சரி, யார் எழுத்தானே நம்ம ஊர் தேரை வந்து நிலையத்தை கொண்டு வந்து சேர்த்தா சரிதான் இல்லைங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 520 தேரோட்டம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரியே ரொம்பவே சிறப்பாகவும் சூப்பராகவும் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து வெளியூர்ல வெளி மாநிலத்துலேருந்துலாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் குழந்தைங்க நம்ம ஊர் பாரம்பரியம் நம்ம ஊர் வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கிறத கேட்கும்போதே சந்தோஷமா இருக்கும். வெளியூரோட குழந்தைங்களாம் பேசுறதை கேட்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்பயும் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஈஸ்வரலட்சுமி. மேடம் கூட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இவங்க ஆல்ரெடி நம்ம தொலைக்காட்சியோட நேயரும் கூட கொலு நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்ம வந்து உங்க வீட்டில் போய் கொலு ஷூட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு தேர் திருவிழா பற்றி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எதுக்காக? அதாவது தேர் பார்க்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம ஊர்ல வந்து ஒரு சிகர நிகழ்ச்சின்னே சொல்லுவோம். ஆனாலும் இந்த விஷயத்த நான் மிஸ் பண்ற மாட்டேன், அதுக்காகவே கண்டிப்பா வருவேனே. எதை சொல்லுவீங்க? உண்மையிலேயே மக்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறது இன்னைக்கு மட்டும்தான். மற்ற நாள்களில் யாரையுமே நம்ம வந்து அவ்வளவா பார்க்க முடியாது. தேர்ன்னு சொல்கிறப்ப எல்லாருமே ஒன்று கூடுறது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறாங்க. அதாவது ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ரத வீதிகள் எல்லாம் இப்படி நிற்க கூட முடியாது, கிராஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கும், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையுமே மக்களை பார்க்கறது இன்னைக்கு ஒரு நாள். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட் சார். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் குருசாமி, நான் அப்பாவில் ஒர்க் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் லீவில் வர்றப்போ தேருக்கு வந்து கட்டாயம் தேர்தலில் வந்து பார்த்துருவோம். திருநெல்வேலியில் என்ன ஒரு மகிமையான தேர் வந்து இது தமிழகத்தில் 2வது பெரிய தேர்ப்பாங்க, 450 டன்னுக்கு மேலே. எல்லா இடத்துலையும் இங்கே மிஷினரிஸ் நிறைய வந்து அதை வச்சு இழுத்தாலும் இங்கே மக்களாக சேர்ந்து ஒரே இது பண்ணுறது திருநெல்வேலியில் மட்டும்தான். அதுவும் தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய இது. முன்னாடிலாம் 9 நாள் 1 வாரம்லாம் ஆகும், நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது. ஆமாம், இப்போ பிடிச்சி இழுத்துருக்கோம், படத்தையே பிடிக்க முடியாது, அந்த அளவு இருக்கும். இப்போ வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி முன்னாடி ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. அதோட என்னன்னா, இந்த தடவை என் பொண்ணு ஃபஸ்ட் டைம் அரங்கேற்று வேறு பண்ணியிருக்கா கோயிலில். அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது மறக்க முடியாது. 2026 520 தேரோட்டம் அப்படிங்கிறது. அதாவது இந்த 9 நாள் நிகழ்ச்சியில் அவங்க பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் குட்டி சார். 26ஆம் தேதி பண்ணாங்க சிவாலய நாட்டிய பள்ளியில இருந்து. உங்க பேர் சொல்லுங்க. ரொம்பஹா சந்தோஷி. நீங்க நாட்டிய பள்ளியில இருந்து அரங்கேற்றம் பண்ணீங்களாமே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ ஃபீல் ஆயிட்டாங்க. உங்களுக்கு தேர் பார்த்தீங்களா? இப்போ எப்படி இருக்கு? அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டீங்களா? அவங்க வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க இப்போ. உங்க பேர் சாய் விஜித். என்ன படிக்கிறீங்க? 5th படிக்கிறீங்க. உங்க பேர் முன்னாடி வருஷம். நீங்க என்ன படிக்கிறீங்க? ஒர்க் பண்ணுறேன். பரவாயில்ல, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. என் பேர் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார், நீங்க தேர் இழுக்கிறதுக்கெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி தேர் இழுத்துருக்கீங்களா அப்பாவோட சேர்ந்து? தொட்டு பார்த்துருக்கேன், இழுத்தது இல்லை. பசங்க ஜாலியாக இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். ஸோ தேர் இழுக்கிறதுக்கு ஆசையாக இருந்தாலும் வந்து என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு சின்ன குழந்தைங்க தானே, அதனால சேஃப்டிக்காக வந்து என்ன அளவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரமே தேர் இழுக்கலாம். ரொம்ப தேங்க்யூ.